ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் கற்றல் பாதை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன அப்டேட் பார்க்க போகிறீங்கன்னா, இப்போ உங்கள் எல்லாருக்குமே எக்ஸாம்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கோம். அந்த எக்ஸாமுக்கான ஆன்சர் ஷீட் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது சில பேருக்கு டவுட்டாக இருக்கும். அதை கிளியராக இந்த வீடியோவில் சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆன்சர் ஷீட் வந்து ஒரு புக்லெட் மாதிரி கொடுப்பாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 30 to 45 பேஜஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான இமேஜ் இதில் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஆனால் ப்ராப்பராக இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது கிடையாது. இந்த வேர்ட்ஸு இந்த இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன், அது எப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. என்ரோல்மெண்ட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை தான் இது பண்ணணும். நீங்கள் எந்த பேட்ச் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு உங்களோட என்ரோல் நம்பர் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் ஃபில் பண்ணணும் ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒன் வந்து என்ரோல் நம்பர் இன் ஃபிங்கர்ஸ்ன்னு இருக்குது. ஆனால் அதில் வந்து உங்களுடைய வேர்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நீங்கள் C23 பேட்ச் அப்படின்னா உங்களுக்கு C23 101 UDB அப்புறம் வந்து 6007 அந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை எழுதுறீங்க அப்படின்னா கீழே வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது C அப்படின்றது Cன்னு எழுதணும், 26 அப்படின்றத 26ன்னு எழுதணும். அடுத்து 101 அப்படின்னு வந்துச்சுன்னா 1 அப்படிங்கிறத ONE1, நாட் அப்படி 0ன்னு வந்துச்சுன்னா ZERO. அந்த மாதிரி நீங்கள் அந்த காலமில் என்ன போட்டிருக்கோம். இப்போ UEC அப்படின்னா நீங்கள் UEC அப்படின்னு எழுதிக்கலாம். நம்பர்ஸில் வந்துச்சுன்னா அந்த நம்பரை வந்து வேர்ட்ஸில் எழுதணும். 1னா ONE1, 6னா SIS6. அந்த மாதிரி கீழே இருக்க காலமில் ஃபில் பண்ணணும். நேம் ஆஃப் த டிகிரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிகிரின்னு கேட்டிருக்க இடத்துல இப்போ நீங்கள் BA தமிழ் படிக்கிறீங்க, BA இங்கிலீஷ் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே எழுதக்கூடாது. BA, BCA, BCom அப்படிங்கிற அந்த டாபிக் மட்டும் எழுதணும். நேம் ஆஃப் சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சப்ஜெக்ட் மீன்ஸ் நீங்கள் என்ன எக்ஸாம் இன்றைக்கி எழுத போகிறீங்க, ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, ஹிஸ்ட்ரியா, எக்கனாமிக்ஸா, அந்த மாதிரி எது எழுதுறீங்களோ அதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே வந்து எக்ஸாம் என்னைக்கு எழுத போகிறீங்க அப்படின்ற டேட்டை ஃபில் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் எழுதணும். சென்டர் கோடு அப்படின்னு இருக்கு. சென்டர் கோடுன்னு இருக்க இடத்துல உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் சென்டர் கோட் அப்படின்னு இருக்கும். அதை பார்த்து நீங்கள் எழுதிக்கணும். சென்டர் நேம் அப்படின்னும் போது உங்களுக்கு எந்த சென்டர் போட்டிருக்காங்க, காகிதம் இல்லத்தா, வேறு காலேஜா, மகாலட்சுமி காலேஜா, நீங்கள் எந்த காலேஜ் போட்டிருக்காங்களோ அந்த காலேஜ் நம்பர் நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் பேட்ச்ன்னு கேட்டிருக்காங்க. பேட்ச்ன்னு கேட்டிருக்க இடத்துல தான் இப்போ நீங்கள் BA தமிழ் எடுத்திருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் BA போட்டிங்களா, இந்த இடத்துல வெறும் தமிழ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி உங்கள் மெயின் சப்ஜெக்ட் மட்டும் அந்த டிகிரி நேம் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் மார்க்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் மேக்ஸிமம் UGயாக இருந்தால் 75 எழுதுவீங்க, PGயாக இருந்தால் 80 எழுதுவீங்க. அதை நீங்கள் அதில் 075 080 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கணும். கொஸ்டின் பேப்பர் கோட் அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோன்னே அதில் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் எடுத்து இந்த காலமில் ஃபில் பண்ணணும். எக்ஸாம் டைம் நீங்கள் வந்து மார்னிங் எழுதுறீங்களா, ஆஃப்டர்நூன் எழுதுறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் ரைட் பேப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சோடனே எத்தனை பேப்பர் நீங்கள் எழுதி முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். இப்போ ஒரு 10 பக்கம் முடிச்சிருக்கீங்க, லாஸ்ட் வந்து 10 பக்கம் அப்படின்னா அந்த 10 அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணணும். 12 பேஜஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்கன்னா 12 பேஜஸ் அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணணும். அப்புறம் கீழே வந்து சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட்னு கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய சைன் போடணும். ரைட் சைடு வந்து உங்களுடைய யார் வந்து உங்களுக்கு வந்து செக் பண்ணுறாங்களோ அவங்க வந்து மேம் வந்து உங்களுக்கு சைன் போடுவாங்க. இதே மாதிரி கீழே இன்னொரு காலம் போட்டு மறுபடியும் பேப்பர் வந்திருக்கும். அதில் வந்து நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா உங்களுடைய சப்ஜெக்ட் கோடு எழுதணும். இப்போ இங்கே வந்து எப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு UEA 2A தமிழ்னா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் UEC 2B அப்படின்னு இன்னொரு சப்ஜெக்ட் கொடுத்துருவோம். அந்த மாதிரி கோடு வேறு கொடுத்துருப்பாங்க இல்லையா சப்ஜெக்ட்டுக்கு, அதையும் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மேலேயும் வரும், ஆனால் இந்த ஃபார்மில் இல்லை. மேலே அந்த மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும், கீழேயும் எழுதுகிற மாதிரி இருக்கும். கீழே வந்து அதே மாதிரி எவ்வளோ மார்க் மேக்ஸிமம் எழுதுறீங்க, எவ்வளோ வந்து நீங்கள் பேஜஸ் ரைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் கீழேயும் இதே மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் எழுதிக்கங்க. இது தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.